Hello everyone, N.NAVEEN KUMAR. எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோபோட டிசைன் வந்து எப்படி இருக்கு அப்படினு கம்ப்ளீட்டா வந்து பார்க்கலாம். இந்த வார்ட்ரோப்ல வந்து என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படினு இதுக்கு முன்னாடி இன்னர் கேர் கேஸ்ல வந்து பாருங்க. அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா புரியும். ஏனா இந்த வார்ட்ரோப்ல வந்து கம்ப்ளீட்டா டோர்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்டோட வியூ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இன்னர் கேர் கேஸில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், அதோட யூசேஜ் வந்து என்ன, அதோட ட்ராயர் சைஸ் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். ஏன்னா நீங்கள் எந்த இமேஜில் வந்து பார்த்தாலும் இன்னர் கேர் கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து யாருமே பார்க்குறது கிடையாது. வெறும் ஃப்ரண்ட்டோட வியூ, எனக்கு இந்த லேமினேட்ஸோட ஃபினிஷிங் வேணும், எனக்கு எந்த கலரில் வேணும் அப்படி தான் மேக்ஸிமம் பார்ப்பீங்க. தவிர இன்னரில் வந்து என்னென்ன வரும், எப்படி செல்ஃப் வரும், எந்த இடத்துல வந்து ட்ராயர்ஸ்லாம் வரும் மேக்ஸிமம் வந்து யாருமே பார்க்குறது கிடையாது. அதனால் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பாருங்கள். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக டோரோட ஷட்டர் என்ன கலரில் வந்து போட்டிருக்கோம், அதோட டோரோட ஹைட், அதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். इसमें नहीं लगेगा ना? கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இன்னும் சின்ன சின்ன ஒர்க்கெலாம் இருக்குது. இந்த வீடியோலேயே வந்து அந்த ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் அதோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் எப்படி இருக்குது அப்படின்றத கூட இதில் வந்து நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி யூனிட். என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கப்புறம் வார்ட்ரோப். ஆக்சுவலாக வந்து ஒரு வால்லே வந்து எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டடி யூனிட், அதுக்கப்புறம் வார்ட்ரோப். வார்ட்ரோப்லாம் வந்து வேணும் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா 2 கேபினெட்ஸ்ன்றது வந்து வரும். இது ஆக்சுவலாக வந்து ரேண்டம் கலர் வந்து இருக்கும். பட் என்ன இது ஒன்றும் கிடையாது. இந்த 2 கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேபினெட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கீழே 100 mm வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி தான் வந்து இதில் கொடுத்துருக்கோம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட். இந்த ஸ்டடி யூனிட்டுக்கு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட் பக்கத்தில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கப்புறம் 2 கேபினெட்ஸ். இந்த 2 கேபினெட்ஸ்ன்றது வந்து இந்த 2 டோர்ன்றது வந்து ஒரு கேபினெட், இந்த 2 டோர்ன்றது வந்து ஒரு கேபினெட். இதுலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போகும் மேலே வரைக்கும். கீழே எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு. இது 2 டோர்ஸ். இது வந்து 2 டோர்ஸ். 2 டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் கேர் கேஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் நிறைய இமேஜஸ்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து அவுட்ரு மட்டும்தான், அவுட்ருன்னா வெளியே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்ப்பீங்க. நாங்கள் ஆல்பம் வந்து கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்லாக் வந்து எது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாலும் கூட இந்த மாதிரி ஃபினிஷிங்ன்றது வந்து க்ளாஸி, மேட், அக்ரலிக், லாக்வார்டு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் வரும். பட் என்னென்னா இன்டீரியரில் வந்து இன்னர் கேபினெட்டில் வந்து இந்த மாதிரி தான் ட்ராயர்ஸ் இப்படி வேணும்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே போட்டுக்கலாம். இது வந்து பண்ணும்போது வந்து ப்ராப்பராக வந்து சொல்லணும். ட்ராயர்ஸ் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த உள்ளே இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆஃப் ஒயிட்னா ஒயிட், பியூர் ஒயிட். வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டு தான் மேக்ஸிமம் வந்து தெரியும். அது ஆஃப் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான கலர்ஸ்லாம் வந்து இன்னரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்ன ப்ரைஸ்ன்றது வந்து டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும்.
இதோட 3 ட்ராயர்ஸ்ன்றது வந்து ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு வந்து 3 ட்ராயர்ஸ். இது வந்து ஒரே ட்ராயர் கூட பண்ணியிருக்கலாம். பட் ஏன்னா ஒரே ட்ராயர் வந்து பண்ணும்போது லென்த் அதிகமாகிடும். இதோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப் சேனல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் மேக்ஸிமம் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம் பெருசாக வந்து போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கு பதிலாக பாட்டம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெஃபர் பண்ணுவோம். அதோட கீழே இருக்கிற செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். திங்ஸ்லாம் ஆளுங்க வந்து குடியிருக்கிற வீடு இது, அதனால் ஸ்பேஸ் இல்லை, அதனால் ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 செல்ஃப் இருக்கும், அதுக்கப்புறம் ஹேங்கிங் இங்கே இருக்கும். இங்கேயும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து ஸ்பாட் லைட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து போடலை. ஸ்பாட் லைட்ஸ்னால் ஸ்பாட் லைட் வந்து போடாமல் நார்மல் பேனல் ஃபால் சீலிங் லைட்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ப்ரொஃபைல் லைட்லாம் போட்டிருப்போம். பட் என்ன சிம்பிளாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு ஸ்பாட் லைட் வந்து ஒரு ஃபால் சீலிங்கில் வந்து போடுற லைட் ஸ்பாட் லைட் வச்சுக்கோங்களேன், ஸ்பாட் லைட் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் இது வந்து பேக்ரவுண்ட் வந்து கொடுக்காம ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்கோம். அப்போ தான் வெளிச்சம் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது என்னென்ன இருக்கும் அப்படின்றது வந்து தெரியும். இது வந்து சென்சார் கிடையாது, சென்சாரும் போட்டுக்கலாம். பட் என்னென்னா மெயின்டெனன்ஸ் சுவிட்சோடு டைரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா பெஸ்ட். சென்சாரோடு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா போயிடும், நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக் பட்ஜெட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் நார்மலாக அட்வான்ஸ்டாலாம் வந்து போனீங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா குவாலிட்டியான மெட்டீரியல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே நல்லா வரும். பட் என்னென்னா ஒரு பட்ஜெட்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அந்த டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும் உங்களுக்கு. அது பக்கத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். அந்த கேபினெட்டில் என்ன இருக்குமோ இந்த கேபினெட்லையும் சேம் அதே தான் பண்ணியிருப்போம். ட்ராயர்ஸ் இருக்கும் அதில். த்ரீ ட்ராயர்ஸ் 2 feet இது நல்லா உங்களுக்கு வெளியவே நல்லா வரும். அது இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். டாப்பில் இருக்கிற ட்ராயர்ஸ் கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னா மேலே வந்து ஜுவல் அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இதில் மேக்கிங் பண்ணியிருப்போம். கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அதிகமாக இருக்கும். உள்ளே இருக்கிற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபோல்டிங் ஹேண்டில்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து கன்சல்ட் ஹேண்டில் ஃபோல்டிங் ஹேண்டில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் எப்படி பண்ணியிருப்போம் சேம் அதே மாதிரி தான். செல்ஃப் வந்து அதில் வந்து ரைட் சைடில் வந்து போட்டிருப்போம், கீழே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து போட்டிருப்போம். மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து 2 செல்ஃப் வந்து போட்டிருப்போம். நடுவில் வந்து இந்த சைடில் வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். லைட்ஸ்ன்றது வந்து எப்படியா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் ஒரு கேபினெட்டுக்குன்றது. பட் என்னென்னா ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ரிச் லுக்ன்றது வந்து இருக்கும். பட் என்னென்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து போயிடும். ஏன்னா ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒர்க். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைட்ஸ்க்கு வந்து கொடுத்துக்காங்க, சிம்பிள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து நிறைய வீடியோஸில் வந்து நம்மளது வந்து இருக்கும். ஏன்னா என்னோடய வீடியோஸ்லாம் வந்து யார் யார் பார்ப்பாங்களோ என்னோடய வீடியோஸ்லாம் வந்து ரெஃபரன்ஸுக்காக வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்காக நிறைய வந்து கொடுப்பேன். இதே மாதிரி தான் வேணுன்றுவாங்க. அதனால் பழைய வீடியோஸ் எப்படி இருக்குமோ சேம் இந்த வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து நான் பண்ண சொன்னாலும் அவங்க வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி வேணும் அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் பழைய வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ப்ரொஃபைல் லைட் இருக்கும். பட் என்னென்னா இங்கே லைட் வந்து கொடுத்துருப்போம். மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருப்போம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான். இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மிரர் வரும். இந்த டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து உள்ள ஸ்டோரேஜ் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் தான். எல்லாமே வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்னால் ப்ரைஸ் வந்து இன்னும் கம்மியாக வரும். இந்த மாதிரி ஃபேப்ரிக் போகும்போது எட்ஜ் பேண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பண்ணணும். எட்ஜ் பேண்டிங்னா இதோட எட்ஜஸ் வந்து சொல்கிறேன், ஃபேப்ரிக் வந்து போடணும். ஒயிட்னா பேசிக், காஸ்ட் வந்து கம்மி. இதில் வந்து மிரர் வந்துடும். மிரருக்கு வந்து எந்த மாதிரி லைட் எதுவுமே வராது. ஒரே லைட்டில் தான் வந்து எல்லாமே வந்து கவர் ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ட்ராயர் வந்து கொடுத்துருப்போம். கீழே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்போம்.
இதான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஒரே பெட்ரூமில் வந்து வார்ட்ரூப் வேணும், ஸ்டடி யூனிட் வேணும், ட்ரெஸ்ஸிங் யூனிட் வேணும் அப்படின்னா ஒரே வாலில் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரெஸ்ஸிங் யூனிட் கூட லாஸ்ட்டில் வந்து போட்டு ஸ்டடி யூனிட் கூட சென்டராக போடலாம். பட் என்னென்னா மேக்ஸிமம் வந்து இங்கே கம்மி தானே இருக்கும். இந்த சைடு இருக்கும்போது இந்த சைடு வந்து விண்டோ இருக்கும், வெண்டிலேஷன் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணுற அதிகமான நேரம் தான் இங்கே தான் ஒர்க் பண்ணுவோம். அதனால இங்கெல்லாம் ரொம்ப ஒர்க்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த விண்டோ சைடு தான் வந்து ஸ்டடி யூனிட் வந்து கொடுப்போம். மேலே வந்து அப்பர் யூனிட்டும் ஸ்டடி யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ்லாம் இல்லாமல் அப்படியே ரவுண்ட் பண்ணியிருப்போம். இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படியே இந்த கார்னரும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து இதில் ட்ராயர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கொடுக்காம ஒரு சிங்கிள் ப்ளைவுட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். ஒரு தின்னாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். அது உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ், பேக்ரவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சார்கோல் போர்டு அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம், அக்ரிலிக் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம். பட் என்னென்னா எல்லாமே பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குன்றது வந்து இருக்கும். இங்கே வந்து 12 மாடல் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்போம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வந்து கொடுத்துருப்போம். அதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 கேபினெட்ஸில் வந்து 3 லைட்ஸ் வந்துடும். ஒரு சாக்கெட்டுக்கு வந்து இந்த 3 சாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து இதில் நியூட்ரல் வந்து யூஸ் பண்ணலை, கூல் ஒயிட்டு தான். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட புக்கோட எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து தெரியும். இதில் வந்து நியூட்ரலு, வார்மு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், எல்லாமே மஞ்சளாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கூல் ஒயிட் இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி வீடியோவில் வந்து தெரியுது. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும். ஒரு டியூப் லைட் வந்து போட்டால் எந்த எஃபெக்ட் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் வீடியோவில் தான் அப்படி தெரியும், தவிர நேரில் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து அப்பர் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோரேஜ் யூனிட் தான். இதில் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா நிறையா வந்து பண்ணலாம். எல்லாமே பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மேக்ஸிமம் வந்து என்னோடய ஒர்க்கே ஏதாவது காமிக்கிறேன் அப்படின்னா வீடியோலாம் அனுப்பிச்சி விடும்போது இதே மாதிரி வந்து பண்ணிடுங்க அப்படின்றவாங்க. ஏன்னா புதுசாக ஒரு டிசைன் வந்து காமிக்கும் போது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து அவ்வளோதான். மேலாம் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட், இந்த சைட்லாம் லாஃப்ட் யூனிட்னாலே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாகவே பிளைன். இந்த இடத்துல ஏதாவது திங்ஸ் வச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து தள்ளிக்கலாம். டோர் வந்து எந்த டிசைனாக இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பண்ணிக்கணும். அதோட ஹேண்டில்லாம் ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கோல்டில் வந்து கொடுத்துருப்போம். இது வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில் வந்துருக்கும் உங்களுக்கு ஹேண்டில். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் இருக்கும், பெரிய லாங் ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன், அந்த வீடியோலாம் செக் பண்ணுங்கள். இது எல்லாமே கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில். இது ஆக்சுவலாக வந்து இதோட கலருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணவே கூடாது. நிறைய பேர் வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. மேட்ச் பண்ணன்ற அவசியமே வந்து கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆப்போசிட் கலரில் வந்து போட்டிங்கன்னா கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். நான் இதுவுமே வந்து என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மேட்ச் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் என்னென்னா ஏதாவது வந்து ரெஃபரன்ஸ் இமேஜஸ் வந்து என்னோடய வீடியோவில் வந்து காமிக்கிறேன் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு அதுவே வந்து பண்ணிடுங்கன்னுருவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா கிளைண்ட்டோட அது வந்து ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி நான் வீடியோ வந்து போடுறதுனால ஆல்ரெடி 10 மினிட்ஸ், ஒரு 12 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் கிட்ட ஒரு வீடியோ வந்து நான் பேசியிருப்பேன். அதனால் மேக்ஸிமம் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அதே மாதிரி வந்து பண்ணிடுங்கன்னுருவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக இருக்கட்டும், ஸ்டடி யூனிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேபினெட்ஸாக வந்து போட்டு ஒரு டோர் அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி வந்து போடுற மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில கிளைண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டராக பண்ணுவோம். பட் என்னென்னா அவங்க வந்து ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவும் முடியாது. ஓரளவுக்கு வந்து நம்ம பேசலாம். பட் என்ன மேக்ஸிமம் வந்து அதே மாதிரி வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க.
இதோட ஃபால் சீலிங்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். சிம்பிளாக வேணும் ஃபால் சீலிங் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 லைட்ஸ் நடுவில் வந்து ஒரு ஃபேன் வந்து கொடுத்துட்டு ஒரே ஒரு ப்ரொஃபைல் லைட் மட்டும் வந்து போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அதோட ஃபினிஷிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த வீடியோவில் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து இதோட ஏசிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து போடுறீங்க அப்படின்னா உள்ளே வந்து கட்டு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆல்ரெடி எந்த ஏசி வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஏசி வந்து திருப்பி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து வெறும் ப்ரொஃபைல் லைட்டு மட்டும் போட்டிங்கன்னா அதோட வெளிச்சன்றது வந்து இப்படி இருக்கும். நீங்கள் பெட் லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்து அதோட வார்ட்ரோப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். அதோட கம்ப்ளீட் ஃபினிஷிங்ன்றது வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அதோட நடக்கிற ஏரியா ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்னா அப்படியே நான் கம்ப்ளீட்டாக மேலே வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதோட லைட்டோட அதோட பிரைட்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது நீங்கள் வந்து ஒரு பெட் லைட்டாக கூட கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து நீங்கள் நார்மலாக நிறையா வந்து யூஸ் பண்ணுறதோட ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சைடு கூட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வந்து டிசைனில் வந்து போடுறதோட ஒரு எலிகண்ட் டிசைன் வேணும் அப்படின்னா ஒரு டீசென்ட் லுக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக ப்ரொஃபைலில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க, ப்ரொஃபைல் லைட், லைட் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட்டில் நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வந்து வேணாம், எனக்கு இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்டு போடுறது பதிலாக கூட நீங்கள் இந்த வார்ட்ரோப் சைடு கூட போட்டுக்கலாம். நீங்கள் எந்த சைடு போட்டாலும் சிங்கிள் சைடுன்றது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ரூமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டோரில் வந்து ஃபால் சீலிங் வந்து போட்டால் இடிக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கட் அவுட் வந்து கொடுத்துட்டு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் மேலே தூக்கி அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதுக்குண்டான ப்ரொஃபைல் லைட் வந்து இந்த சைடு வந்து போட்டிருப்போம். ஏன் இந்த சைடு மட்டும்தான் ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதோட என்ட்ரன்ஸ் பேசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதோட வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த சைடு இல்லை நமக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த வார்ட்ரோப் சைடு கூட கொடுத்துக்கலாம். பட் என்னென்னா அதோட டிசைன் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஏன்னா அதோடய டிசைன் வந்து நம்ம எந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிசைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக ரேண்டமாக வந்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிடும். ப்ராப்பராக டிசைனர்கிட்ட வந்து பேசி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.